வெண்முகில் என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கு எல்லா விதமான வண்ணங்களும் நிறைந்த பறவைகள், மரங்கள், பூக்கள் இருந்தன. அந்த கிராமத்தில் இருந்த பசுமை, சுத்தம், அமைதி யாராலும் போட்டியிட முடியாதது. இந்த கிராமத்தில் வசித்த சிறு சிறுவன் ராஜா. அவனுக்கு வயது 10. பள்ளியில் 10 வகுப்பு படிக்கும் அவன் புத்திசாலியும் உதவி செய்யும் குணமுடையவனும் தான். அவன் சின்னதிலிருந்தே எல்லா விலங்குகளையும் காதலிக்கிறான். வீட்டில் ஒரு நாய், 2 செல்லக்கிளிகள், ஒரு பூனை என பல விலங்குகள் அவனோடு வாழ்ந்தன. ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த ராஜா தெருவில் ஒட்டகம் ஓடி செல்வதை பார்த்தான். இந்த கிராமத்தில் ஒட்டகம் எப்படி வந்தது என்ற ஆச்சரியத்தில் ஓட ஓட ஒட்டகத்தை பின்தொடர்ந்தான். ஒட்டகம் சென்று ஒரே இடத்தில் நின்றது. அதன் அருகில் ஒரு வித்தியாசமான கட்டிடம் இருந்தது. அது இதுவரை ராஜா பார்த்ததே இல்லாத வகையில் ஒரு வண்ணமயமான கூடம் போல இருந்தது. அதற்குள் அந்த கூடத்தின் வாசலில் ஒரு பெரிய அறிவிப்பு பலகை. விலங்குகளுக்கான பள்ளி இன்று முதல் திறக்கப்படுகிறது. ராஜா வாயை பெரிதாக திறந்தான். விலங்குகளுக்கான பள்ளியா? இது நிச்சயமாக ஒரு கனவு போல இருக்கிறதே. அவனை பார்த்து ஒருவர் வந்தார். அவர் முதியவர். அவருடைய வஸ்திரம் காட்பூங்காற்றை நினைவுபடுத்தியது. அவரே அந்த பள்ளியின் முதல்வர், முனிவர் சந்திரன். வணக்கம் ராஜா, நம்முடன் வருவாயா? இந்த பள்ளி விலங்குகளுக்கானதுதான். ஆனால் ஒரு மனிதக் குழந்தையின் உதவி தேவை. நீயே அதற்கான சிறந்த நபர். ராஜா மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான். அந்த பள்ளியில் யானை, மயில், நரி, நாய், மாடு மட்டுமல்லாமல் நண்டு, ஆமை, கிளி, குரங்கு என வித்தியாசமான விலங்குகள் எல்லாம் பள்ளிக்கூடம் வந்திருந்தன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகுப்பில் அமர்ந்தனர். அவர்களுக்கு வாசிப்பு, எழுத்து, நடத்தை, நடனம், பாடல் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ராஜா ஒரு ஆசிரியராக நியமிக்கப்பட்டான். அவன் பூனைகளுக்கு வாசிக்க கற்பிக்க, நாய்களுக்கு நடத்தை கற்பிக்க, கிளிகளுக்கு பாடல் கற்பிக்கத் தொடங்கினான். முதல் நாள் படிப்பும் விளையாட்டும் முடிந்து அனைவரும் சந்தோஷமாக பள்ளி முடித்து சென்றனர். ஆனால் 2வது நாள் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. நரி யானையை எரித்துவிட முயற்சி செய்தது. யானை பயந்து போனது. குரங்கு கிளியின் புத்தகத்தை திருடியது. கிளி சோகத்தில் அழுது கொண்டிருந்தது. முனிவர் சந்திரன் இந்த செய்தியை கேட்டு எல்லா விலங்குகளையும் ஒரு கூடத்தில் கூட்டி, நம் பள்ளி என்பது ஒற்றுமையை வளர்க்கும் இடம். இங்கு பழிக்கவும் கிழிக்கவும் இல்லை. ஒவ்வொருவரும் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றார். அதன் பிறகு ராஜா ஒவ்வொரு வகுப்பிலும் ஒற்றுமை பற்றி கற்றுக் கொடுத்தான். அவன் எடுத்த ஒரு சிறிய நிகழ்ச்சி எல்லாவற்றையும் மாற்றியது. அவனும் விலங்குகளும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தினார்கள். நண்பனின் சக்தி. அந்த நாடகத்தில் யானை, நரி, கிளி, பூனை எல்லோரும் தங்கள் தற்காலிக வேஷத்தில் ஒருவருக்கொருவர் உதவுகிற கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தனர். அனைவரும் மிகவும் ரசித்தனர். பின்வந்த நாட்களில் யாரும் யாரையும் சண்டை போடவில்லை. ஒட்டகம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டது. நரி உண்மையான நண்பனாக மாறியது. யானை சின்ன பாட்டுகள் பாடத் தொடங்கியது. 1 மாதம் கடந்தது. பள்ளி வளர்ந்தது. கிராம மக்கள் வியந்தார்கள். அவர்கள் கூறினர், இது வெண்முகில் கிராமம் இல்லை, இது நண்பர்களின் நாடு. முனிவர் சந்திரன் ராஜாவிடம் நன்றி கூறினார், உன் அன்பும் பொறுமையும் இங்கே ஒளிவிட்டது. நீ இல்லாமல் இந்த பள்ளி வெற்றியடைய முடியாது. அந்த நாள் இரவில் ராஜா வானத்தை பார்த்தான். நட்சத்திரங்கள் மினுமினுக்க அவன் மனதில் நிம்மதி. அவன் நினைத்தான், நான் ஒரு பள்ளி ஆசிரியன். என் மாணவர்கள் பேச முடியாத விலங்குகள். ஆனால் அவர்களோ எனக்கு உண்மையான நண்பர்கள்.